ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடித்ததுனால நம்மளே ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. அதுக்காக எள்ளை வந்து இது மாதிரி 2 டைம் அலசிட்டு கல் அரிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ கல் மண் இருக்குதுன்னு. இது வந்து நம்ம கொல்லையில் விளைஞ்ச எள்ளுன்றதுனால நிறைய கல் மண் இதெல்லாமே இருக்கும். ஆனால் கடையில் நீங்கள் இதை வாங்கி பண்ணுறீங்க, எள்ளு வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ்லாம் தேவைப்படாது. இங்கே பாருங்கள், நான் கல் அரிச்சிட்டு நல்ல எள்ளெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன் வேறு ஒரு பாத்திரத்தில். இதில் இவ்வளோ கல் மண் இருந்துச்சு. இதை அப்படியே எடுத்து கீழே ஊற்றிடலாம். அதில் இருக்கிற எள்ளு கூட நமக்கு தேவைப்படாது. ஏன்னா ஒரு சில கல் மண் அதை கூட சேர்ந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கீழே வச்சிட்ருக்க அந்த கிண்ணியில் வச்சுருக்க மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அப்படியே காய வைக்க போகிறோம். ஒரு பாய் விரித்து போட்டு அது மேலே நல்லா மெல்லிசான ஒரு ஷால் அப்படி இல்லைன்னா வேஷ்டி எது வேணாலும் போட்டு காய வச்சுக்கலாம். நல்லா காய வைக்கணும். அரிசி எள்ளுனா எப்படி பொல பொலன்னு இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம எள்ளு வந்து காஞ்சி வரணும். நல்லா காய வைக்கணும். நல்லா வெயிலில் ஒரு 1 hour கிட்ட காய வச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு அதில் எள்ளு போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமுமே வறுத்து வரும். ஃப்ளேம் அதிகமாக்கிட்டோம் அப்படின்னா அடியிலலாம் ரொம்ப கருகிடும். எள்ளு வந்து மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே வறுபட்டு வரும். நமக்கு வந்து எள்ளு வறுத்துடுச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எள்ளு வந்து நல்லா பொரியும், வெடித்து வெடித்து வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுனாலே நம்மளோட எள்ளு வந்து நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு 4 to 5 minutes கிட்ட நம்ம இதை வந்து வறுக்கணும். அதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அதிகமாக அம்மாக்கிட்ட கேட்ட ஸ்நாக் ரெசிபின்னு இதை சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து எப்போவுமே மறக்க முடியாதுன்னு கூட சொல்லுவேன். ஹஸ்பண்டுக்கு சென்னையில் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தேன். அதுலேன்ட்டு அடிக்கடி கேட்பாங்க, எப்போ தான் இதை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு. என் கூடவே சேர்ந்து அவரும் இதோட டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டார். இப்போ வந்து இந்த எள்ளை வந்து ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது கூடவே வெல்லமும் சேர்த்து அரைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுகர் போட்டுக்கிறேன். என் பையன் வந்து வெல்லம் போட்டால் சாப்பிட மாட்டான். அதனால் சுகர் போட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. நான் இந்த எள்ளுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வெல்லம் வேணும் அப்படின்னா வெல்லத்தை வந்து அரைக்காமல் கூட நம்ம இந்த எள்ளை மட்டும் அரைச்சிட்டு வெல்லத்தை வந்து கையால் பிசைஞ்சிட்டு இதில் போட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நம்மளோட எள்ளு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.